அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சின்னதாக ஒரு கோலமும் வெயிட்லெஸ் சாம்பார் எப்படி வைக்கிறதும் சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். வெயிட்லெஸ் சாம்பார் எப்படி வைக்கணும்னா, நம்ம நார்மலாக வைக்கிற மஞ்சள் பருப்பு கூட கொஞ்சமாக கொள்ளு சேர்த்து வேக வச்சு கடைஞ்சா சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட்டு படிப்படியாக குறைய ஆரம்பிக்குதுங்க. இது கூட முருங்கைக்காய், பரங்கிக்காய் அந்த மாதிரி ஏதாவது நம்ம காயும் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொல்லை முதலே வேக வச்சுட்டு ஒரு முக்காப்பதம் ஆனதுக்கப்புறம் இந்த மஞ்சள் பருப்பு கூட சேர்த்து வேக வச்சு கடைஞ்சோம் அப்படின்னா வெயிட் நல்லா லாஸ் ஆகுதுங்க. உடனே நம்ம 2 நாள் சாப்பிட்டு வெயிட் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. 40 டேஸ் ஒரு மண்டலம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? எந்த ஒரு இதுவுமே நாம் 40 டேஸ் எடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அதனோட ரிசல்ட் தெரிய வரும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாலுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. இந்த சாம்பாரை நீங்கள் இட்லி, தோசை, ஒயிட் ரைஸு எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் சிறுதானிய அரிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னுமே கூடுதலான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.